நமஸ்காரம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சில சமயம் சில பயங்கள் ஏற்படுகிறது. அதில் ஒரு பயம் இந்த தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுக்கு உடம்பு சுகம் இல்லாத பொழுதோ இல்லைனாக்க ஒரு சுச்சுவேஷன் ஒரு நிலைமை சரியில்லாத போதோ ஏதோ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வரைச்சே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். கடவுளே எனக்கு இது சரி பண்ணி கொடு, உனக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு நிலைமையெல்லாம் சரியாக போனதுக்கு அப்புறம், உடம்பெல்லாம் சரியாக போனதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே அந்த வேண்டுதலை நிறைவேற்றி விடுவோம். ஆனால் சில சமயம் மறந்து போய் விட்டால் அப்போ கொஞ்ச நாள் கழித்து நினைவு வருதே, ஐயோ நம்ம இதை பண்ணுறோன்னு வேண்டிட்டோமே, பண்ணலையே, இது தெய்வ குற்றம் ஆகிடுமோ, பெரும் பாவம் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கு வருது. அந்த பயம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இது ஒரு தெய்வ குற்றம் அல்ல. கண்டிப்பாக பெருமாள் இதுக்கு கோச்சிக்க மாட்டார். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே அவரோடது, இங்கே இருக்கும் அனைத்தும் அவரோடது, நாம் அவரோடது. அப்படி இருக்கிறச்சே அவரோடதையே எடுத்து அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டிக்கிறோம். அதனால் பெருமாள் கோச்சிக்க மாட்டார். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துடுறோம். வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி அந்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் அதுக்கு நம்ம சனாதன தர்மத்தில், அதாவது தர்மத்தின் அடிப்படையில் அதுக்கு உண்டான என்ன பாவமோ அதை நாம் கண்டிப்பாக சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் நம்ம வாக்கு தவறியதற்கான பாவம் என்னவோ நம்ம தர்மத்தில் அது கண்டிப்பாக நம்மளை சேரும். அதனால் நம்ம இனிமேந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டா அது ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக நிறைவேற்றணும். கொடுத்த வாக்கை யாராக இருந்தாலும் நம்ம காப்பாற்றணும். நமஸ்காரம்.